அதனால முதல்ல குளிக்கணும். குளிக்கிறதுக்கு ஒரு மரம் இல்ல, மரம் கொண்டு வந்து போடுறா. ஐயா அம்மனு சோப்படுத்துட்டா. ஏய் அதெல்லாம் இல்ல, அது பாருங்க எப்படி வச்சிருக்கணும், அது மாதிரி கரெக்டா வைக்கணும். ஆமா ஐயா கவலைப்பாரு. புடிடா ஏடா வருமானமே ஓட்டுக்கணே. நம்ம 3 ஆணைகளை என்னத்தை பொம்மை கல்யாணி பாரு. 3 ஆடை என்ன வைத்து உண்மையர கசக்கி, 4 ஆடை என்ன வைத்து நடுமையர கசக்கி, 5 ஆடை என்ன வைத்து அடிமையர கசக்கி. ஆமா இங்க பாரு. ஏய் தலை முடியோட அடிமயிறு நல்லா கசக்கி சீவக்கரப்படுத்து என்னுடைய தலைமுடியே சிறுக சிறுக அழுக்கு தேய்ச்சி தண்ணி ஊத்தி மஞ்சள் அரைப்படுத்து என் மாறுல பூசி குங்குமம் அரைப்படுத்து என் கொங்கையெல்லாம் பூசி இன்னைக்குதான் சுத்தமா குளிச்சு நீராடி இருக்கிறேன். இன்னைக்குதான் சுத்தமா பாவம் ரொம்ப நாளா தண்ணி ஊத்தி ஆட்ட இருப்பான்.
ஆமா ஆமா குழந்தை பாரு உள்ள அழுதுட்டு இருக்குது கேக்குதா இல்லையா காது உள்ள முன்னாடி யாரும் போட்டு அழுத்துறாங்க அழுத்தலடி பசிக்கிறது அழுகுது அடி அம்மா அப்படி குளிச்சு முடிச்சிட்டோம் ஆமா மீன் விக்கிறதுக்கு தயாராகணும் இல்ல தலை செய்யணும் இல்ல செய்வரேன் போட்டுக்கண்ணு அடி அம்மா இங்க பாரு சொல்லுமா வாரி மயிர் முடிச்சி சீவி சிக்கெடுத்து சித்திரமா கொண்டையிட்டோம் வாரி மயிர் முடிச்சி வலதுபுறம் கொண்டையிட்டோம் போலாமா நம்ம அழகா யாருமே இல்லைங்க போலாம் என்ன பண்ண ஓட்டுக்கண்ணு அவன் மீன் குடி எடுத்து நல்ல கல்யாணி அடி அம்மா இறக்கி வைடி எப்படியா ஒரு அம்மா அடியே சாமி ஐயோ மீனக்கூடிய தூக்கிட்டு வந்து கழுத்து போடனே உசுறு போனாதுன்னு வலிக்குதுடி அப்படியே பௌத்திலே ஏத்தி போடுவேன் ஐயோ என்னாச்சு ஏப்பா மூணா பீ முக்க அவரு வெயிட்டு நான் தூக்கிட்டு வரேன் இவனுக்கு கழுத்து வலிக்குதான் ஐயோ கழுத்தஎனக்கு இப்ப தொட்டு பாரு எல்லாம் வலிக்குது எங்க ஆமா அதாவது அப்போ சொல்லிக்கிறாங்க கோல கம்பு காட்ட கெடுக்குமா இந்த மாதிரி கோலச்சி ஊட்ட கெடுப்பாலாம் ஏத்தி போடுவேன் ஐயோ எனக்கு வலிக்குதாயா எல்லாமே சரி சரி அம்மா இங்க பாரு மீனை கொண்டு வந்துட்டோம் அதனால பச்சை பந்தல் அமைத்து குலதெய்வத்தை வழிபடணும் குலதெய்வத்தை பச்சை அமைதி எங்க போட்டு பச்சை பந்தல் ரெடி ஐயா அது மஞ்சள் ஐயா பச்சை கலர் நான் வச்சுக்கிறேன் பச்சை கலர் மாயா டக்குனு பிடிக்காது
அது திடீர்னு அடி அம்மா அதனாலே மீன் கொண்டு வந்து முதல்ல பச்சை பந்தல் அமைத்து உலக வைத்து கும்பிட்டோம் மனசார கும்பிட்டோம் எப்படி கொண்டு மீன் எல்லாம் பொழுது சாயறதுக்குள்ள எல்லாமே வித்து விலை மதிச்சு போகணும் அப்படின்னு சொல்லி கும்பிட்டாச்சு ஆமா இனிமேல் படிக்கு மீனை வந்து இந்த மீன் இந்த விலை அப்படின்னு சொல்லி விலை கூறணும் இல்ல விலை கூறணுதான் மக்களுக்கு எல்லாம் தெரியும் கண்டிப்பா ஆமா அப்படின்னாதான் வந்து நம்ம கிட்ட மீன் வாங்குவாங்க இல்லன்னா வேடிக்கை பார்த்துட்டு போயிருவாங்க ஆமா வேடிக்கை பார்த்துட்டு எல்லாம் சும்மாவே போயிருவாங்க ஆமா சும்மா வாங்கிட்டு போயிருவாங்க என்ன பண்றது நாம சும்மா கொடுக்குறீங்க மீன் எல்லாம் காஞ்சி கருவாடு போயிரும் யாரும் வாங்க மாட்டாங்கடி அம்மா இந்த ஊர்ல கொஞ்சம் கஷ்டம் தான் ஆமா ஓட்டு கட்டி அஞ்சு பண்ண வேலையோ பவுன மீன் வாங்கினா 10 பண்ண வேலையோ என்னென்ன மீன் இருக்குது இங்க பாரு பாறை மீன் பாறையில பிடிச்ச மீன் கெளுத்தி மீன் இருக்குது பாறையில பிடிச்ச மீன் பாறை மீன் இருக்குது இன்னும் சங்கரா மீன் கிளி மீன் ரோகு மீன் கட்லா மீன் விரால் மீன் இப்படி சொல்லக்கூடிய எத்தனை மீன் வகைகள் எல்லாம் இருக்குது மீன் வகை ஆமா ஆமா அடியே என்னடி கடை போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது யாருமே வரவும் காணுமே எல்லாரும் இடுப்பு சாஞ்சி போச்சு வம்பா இருக்குது அது வியாபாரம் அவங்க ஆவாதா ஆயா யாராவது மீன் வாங்குங்க ஆயா அண்ணா அப்போ சொன்னது இல்ல இங்க மீனுக்கு என்ன தொண்டையில முள்ளு மாட்டிக்குதான் இந்த ஊர்ல கொஞ்சம் கஷ்டம் ஐயோ நான் விக்கிற மீன்ல முள்ளே இருக்காது என்ன சொல்றேன் ஆமா அடி சண்டானி அப்ப வித்து போயிருமே வாங்க வாங்க பண்ணி வர இடத்துல இருக்கு வாங்கலாம் யார் வரலையா ஐயா 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 நான் தான் மீன் வாங்கி போய் தந்தாங்க எப்போ வாங்க பாரு யாருமே வரல அதனால நம்மளோட கடையை நம்மளே விளம்பரம் பண்ணணும் அதனால யாராவது ஆட்கள் யாராவது தெரிஞ்சா அவங்க கிட்ட போய் சொல்லு மீன் இருக்கிறாங்க நம்ம ஊர்ல வந்து புதுசா மீன் கடை போட்டு மீன் வித்துட்டு இருக்காங்க ஓ நம்ம கடையோட விளம்பரம் வெளியில தேர்ல கடை இருக்கிறதே ஆமா அதனால யார்ட்டேஜ் நம்ம சொன்னா மீன் வாங்குவாங்க ஆமா நான் பாத்து போய் சொல்லு போ உடனே போய் சொல்லு உடனே சொல்றேன் சுவாமி மகாராஜா என்னடா சத்தம் சாமி நம்ம ஊர்ல கடை போட்டுக்கிறாங்க என்னது நம்ம ஊர்ல கடலை போட்டுக்கிறாங்க கடை போட்டுக்கிறாங்க யாரோ ஒரு பெண்மணி ஒரு கடை போட்டுக்கிறாங்க மீன் கடை மதுராபுரி முன்னாடி நம்மளுக்கு கோட்டை முன்னே கடை போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கானா ஆமாங்க அப்படியா சரி பாப்போம் வாங்க
மகாராஜா யார் என்னாருன்னு விசாரித்தீர்களா? இல்லைங்க, நான் அதுதான் விசாரிச்சா போட்டேன். இல்லைங்க, நான் கொஞ்சம் அரமண்டம் போகாங்க விசாரிச்சு போட்டா. அப்படியா? அப்படின்னா யார் என்ன என்று விசாரித்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும். அம்மா மீன் கடைக்காரி. மீன் கடைக்காரியா? கடைக்காரம்மா. ஏண்டா என்ன நினைச்சேன்ன, ஒரு பொம்பளை வந்து மீன் வித்துட்டாங்கன்னு சொல்லி சர்வசாதாரண நினைச்சிட்டு இருக்காத. மீனோட குடலை மட்டும் உருவ மாட்டேன், உன்னோட குடலை சேர்த்து உருவிடுவாம்மா. குடல் இல்ல, எல்லாம் வெந்து போச்சு. என்ன சொல்ற? ஆமா, நீ யாரு, என்ன ஒரு காரி, எங்க இடத்துல வந்து மீன் கடை போட்டுக்கிற? பேரும் இதெல்லாம் சொல்ல கொஞ்சம். என்ன கேக்குறீங்க? நீ யாரு முதல்ல? நான் யாரு? ஆமா ஏப்பா, இந்த நாட்டோட அவசரம் இருக்கிறாருல, ஆமா, பாண்டியமன்னனோட முக்கியமான ஆளே நான் தான். அப்படியா? அப்படின்னா உங்ககிட்ட சொல்ல முடியாது. யாரு சொல்ல முடியாது? ஆமா, சரி சொல்லாவே. காவலர்களே, சுவாமி மகாராஜா, யார் என்ன விசாரித்தீர்களா? நான் போய் கேட்டேன். அந்த மாதிரி யாரெல்லாம் சொல்லாதான். உன்னிடம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கிளம்புன்னு வந்துட்டு. அப்படியா? பெரியாரு நான் வந்தது வியாபாரம் செய்ய. நீங்க வியாபாரம் வாங்குறதுக்கு. நீங்க வியாபாரம் வாங்குறீங்க, நான் வியாபாரம் செய்யறேன். நான் யாரு என்ன ஊருன்னு சொல்லக்கூடிய அவசியம் தேவைன்றாளா? கண்டிப்பாங்க. அப்படியா? அப்படியே சொல்லிப்பா. அப்படியே சொன்னா பாக்கலாம். பாத்து இறங்கி சாமி கால உடச்சுக்காத. மீன் வாங்கலையோ? மீனே எப்படியா பாத்திரம் இன்னைக்கு ஒரு போன விழுந்துருச்சு. ஏங்க 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 நல்லா தெரிஞ்சுச்சா? ஐயோ மகாராஜா, ஐயோ கூப்பிடி அரைஞ்சு வாங்க மாறிடுங்க மகாராஜா. வச்சிடாதீங்க தாடா சொன்ன மாதிரி. இவருக்கு பிரஷர் மாத்திரம் போட மாட்டியோ? எல்லாச்சு அரசு மகாராஜா. தரையிலே விழுந்து விட்டீர்களே, திடீர்னு பேய் அடிச்சிச்சா? காசு அடிச்சிச்சா? கருப்படிச்சான்னு கேக்குறீங்களா? அப்படியே கேட்டீங்க. காசு அடிக்கல, கருப்பு அடிக்கல, கருவடி வைக்கல. தரையிலே சாய்ந்து விழுந்தேனே, நீங்களா ஆச்சரியப்பட்டீர்கள். மன்னன் திடீர்னு தரையில சாய்ந்து விட்டான். காத்துக்கு அடிச்சிருக்குமா? கருப்பு அடிச்சிருக்குமா? பேய் அடிச்சிருக்குமா? பிசாசு அடிச்சிருக்குமா? அப்படி ஒரு சந்தேகம். சுவாமி, என்ன காத்து அடிக்கல, கருப்பு அடிக்கல. இந்த கருவடிக்கு வித்து எடுக்கிறாள். ஆமா, இவ யாரு? இவ பேர் என்ன? என்ன பேய் அடிக்கல, பிசாசு அடிக்கல. ஆமாங்க, பெருமைன்னு வித்துட்டு இருக்கிறாள். ஆமாங்க, இவள முன்ன யாருன்னு விசாரிக்கடா. ஓ, யாருன்னு விசாரிக்கணும்? ஆமா, நான் விசாரிக்கிறேன். விசாரிச்சு சொல்லுங்க. அம்மா, தெருவுல மீன் விக்கிற யாருமா நீங்க? என்ன யாருன்னு கேக்குறீங்க? ஆமாங்க, என்னோட பேரு பொம்மை கல்யாணி. ஓ, பேரோ பொம்மை கல்யாணி? ஆமா, என்னுடைய மன்னவர் பெயரோ கருத்தாவளையன். மன்னவர் கருத்தாவளையன்? ஆமா. வேற என்ன கேக்குற? நாடு வந்து செஞ்சிக்கோட்டை. ஆமா. ஓகே. ஓய், நல்லா நினைப்பு வச்சுக்க, என்ன பேர் சொன்னாங்கன்னு. ஐயோ, வேற கூட கேட்டுட்டானே. சரி மகாராஜா, என்னடா காவலர்களே? நான் போய் கேட்டேங்க, அந்த அம்மா பேரு பொம்மை கல்யாணியா? பொறுமையா பேசு. அவசரத்துல பிறந்தவன சுடு தண்ணி காலு மாலை ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அந்த அம்மா பேரு பொம்மை கல்யாணி. வாடாங்க. நாடு செஞ்சிக்கோட்டையாங்க. எங்கேயே கேட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப பழக்கப்பட்ட நாடு. புருஷனாருன்னு ஏதாவது கேட்டியா? கண்ணனாரிச்சான்னு கேட்டியா? அதுதான் மறந்து கொடுத்தேன். அதுதான். ஏமா, உன் பேரு பொம்மை கல்யாணி, நாடு செஞ்சிக்கோட்டை. ரைட்டு, சரி. ஆமா, உனக்கு திருமணம் ஆனதுல ஆமா, கணவரின் பேரு என்ன? ஏன்னா எத்தனை சொல்லுவாங்க உங்ககிட்ட? ஐயா, அதுக்குள்ள எனக்கு அபாயம் வந்துருச்சு. ஐயா, மறந்து போயிட்டேன். அப்படியா? மறந்து முடிச்ச மாதிரி. என்னுடைய புருஷன் பேரு கருத்தாவளையன். ஓ, ஓகே, டெஃபினெட்லி. என்னவா? அவங்க கூட்டு வர பேரு கருத்தா தவளையா? கருப்பா தவளை. ஆமா,
நீ இதுக்கு மேட்டு நீ இதுக்கு பயன்பட மாட்ட. உனக்கு ஆய்க்கு இல்ல. ஊட்டியால போய் கருத்தாவளைனா என்னது கருத்தாவளைனா கருத்தாவளைனா? ஆமாங்க. ஓய் கருத்தாவளைனா ஏற்கனவே நம்ம கிட்ட வந்து சேவர் வேலை செஞ்சானே. ஆமா நம்ம அடிமைங்க நம்ம கிட்ட வாய்த்து வேலை செஞ்சான்ல. ஆமாங்க. அவன் பொண்டாட்டியாவ? அம்மா எனக்கு என்னமோ கொஞ்சம் இல்லைங்க. அப்ப மூஞ்சி சரி கவனிப்போ. ஏமா விசாரிக்கலாம். ஓட்டே அடி அம்மா பாரு, காலையில கொண்டு வந்த மீன் எல்லாம் சாயந்தரமா எல்லாமே வித்து போயிருச்சு. ஆமா இன்னும் கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் கொண்டு போய் வீட்டுல நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால நம்ம புறப்படலாமா வீட்டுக்கு? போலாம். மகாராஜா என்னடா ஒரு ஆச்சரியம். ஏண்டா 7 பொண்டாட்டி கட்டினேன், 7 மனைவிகளும். ஏண்டா இவட இளம் தொடங்கி சமமாவாங்களா? சாமி என்னடா ஒரு அழகு. ஏண்டா நாடாளுக்குழி மன்னன் மண்ணை ஏண்டா எனக்கே பேரோட பொண்டாட்டி இல்ல. நம்ம கிட்ட என்கிட்ட கை கட்டி சேவை வேலை செஞ்சான், மந்திரி வேலை பார்த்தாங்க. அவனுக்கு பேர்பட்ட பொண்டாட்டியா? பேர்பட்ட பொண்டாட்டி பாரு. சேர்ந்தா ஒரு நாளைக்கு வீட்டு சேர்ந்துட்டு செத்துறணும். இல்லனா மன்னனா இந்த நாட்டுல ஆட்சி புரிய கூடாது, இருக்கக்கூடாது. எப்படியாவது இவ்வளவு அடையணும்டா. எப்படியோ அடையணும். இதுக்கு என்ன செய்யறது? என்ன பண்ணலாம் அதுக்கு? ஏன்டா ஒரு ஐடியா இருக்குங்க. என்னடா சூப்பரான ஐடியா. என்ன இல்ல ஏன் அவளுக்கு சிரமப்பட்டு இருக்கிற? ஒரு ஐடியா சொல்றீங்க. ஆனா ஏமால சொல்றா கோச்சிக்க கூடாது. ஏங்க அவளை போட்டு தெளிப்பலாமா? களத்தட்டுக்கலாம். நான் முன்னாடி போயிடுறேன், பின்னாடி நீ ஆறா. நான் தான் சிங்கனக்கு மஞ்சனக்கும் அவளை அடையணும்னா 7 வேற போறான். அவளை அடையணும்னா கருத்தாவளைன்னு கொல்லணும். கருத்தாவளைனா கொலை பண்றோம். கொல்லணும். கொலை பண்றது இல்ல, கொல்றோம். கொல்ற கருத்தாவளைன்னு கொன்னா அவளை நாம அடையலாம். அவன் இது விட்டா அவனுக்கு தான். டேய் கருத்தாவளைன்னு எப்படா இங்க வரவழைக்கிறது? இதுக்கு ஒரு யோசனை. மன்னன் கிட்ட வேலை செஞ்சதுக்கெல்லாம் மன்னன் போன்ஸ் கொடுக்குறாரு, சிறப்பு சலுகை போன்ஸ் கொடுக்குறாரு. அதனால மன்னன் கிட்ட வேலை செஞ்சவரு எந்த மந்திரியா இருந்தாலும் உடனடியாக அரசன் கூட்டி வர சொன்னாரு. அப்படின்னு போய் கருத்தாவளைன்னு நீ கூட்டி வர்ற. கூட்டிட்டு வரணும். ஆமா. யாருங்க உங்களுக்கு என்ன வேலை? அதற்குள்ள 7 குழி வெட்டி அந்த குழியில அம்பு ஆயுதம் கட்டி கட்டார ஈயோ கதகடி ஏறி சாவணும். ஆமா சரிங்க. அதெல்லாம் ஆயுதத்தெல்லாம் போட்டுறணும். போட்டு பொய் பந்துல போட்டு சிமாதானத்தை போடணும். சரிங்க. கருத்தாவளனுக்கு ரத்ன சிமாதானம், எனக்கு முத்து சிமாதானம் போட்டு உட்கார வச்சோம்னா அதுல உட்காருவான். உட்கார்ந்தா பொய்குழியில் உழுவான். உழுந்தா ஈட்டியும் அம்பெல்லாம் ஏறும். ஏறுனா கருத்தாவளை செத்துருவான். செத்தா பொம்மை கல்யாணம் அடைஞ்சிடலாம். நீ போய் கருத்தாவளை கூட்டி வா, அதுக்கு ஏற்பாடு செய்யறேன். பாண்டி நாட்டுல இருந்து வந்திருக்காங்க, மதுரையில இருந்து. அங்கிருந்து வந்த காரணம் பாண்டிய மண்ண அனுப்பிட்டாருங்க. அவர்கிட்ட வேலை செஞ்சு எல்லாத்துக்கும் சிறப்பு சலுகை போனஸ் தராரு. அப்படியே சொல்லிட்டு வந்தேன். என்னடே வேலைக்கு வேணாம் என்று அந்த பாண்டிய மன்னன் என்ன துரத்திட்டாரு. நான் என் சுய புத்தினால என் சொந்த தொழில் என்ன வேலை? மீன் பிடிக்கிற வேலை. மீன் பிடித்து என் மனைவிடத்தை கொடுத்து கொண்டு வியாபாரம் பிடிக்கிறேன். இருந்தாலும் எல்லாத்தையும் கூட்ட சொன்னாங்க. வேலை செஞ்சவங்க நின்னவங்க எல்லாருமே வேணுமா? அதான் அப்படியே தெரியும். எல்லாமே போனஸ் கொடுக்குறோம். 500 சிப்பாயி போனாலும் 1000 பேர் போனாலும் இந்த கருத்தாவளையன் வேட்டையாடின மாதிரி யாரும் ஆடி இருக்க மாட்டாங்க. எனக்கு நிகரு யாருமே கிடையாது. அதனாலதான் கருத்தாவளையனை கூப்பிட்டுருக்கோம். பாண்டிய கூப்பிட்டுருக்காங்க. ஆயிரத்தா இருந்தாலும் கட்டி மனைவி இருக்கிறாங்க. ஒரு இடத்துல சொல்லிட்டு போலாமா? தேவி
அப்படி இருந்தாலும் அந்த பாண்டிய மன்னன் போனஸ் கொடுங்க என்று அனைத்து சிப்பாதிகள் அழைச்சு வைக்கிறாங்க. அதனால போய் வருகிறேன் மன்னா. என்ன சொல்றீங்க? அன்று தினமாக வேலைக்கு வேணான்னு சொல்லி உங்களை வேலை விட்டு நிறுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி உங்களை கூப்பிடுறாங்க. மரியாதை தலைவாசல் மிதிக்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது மன்னா இது எனக்கு சரியா பண்ணலீங்க. அதனால இதுல ஏதோ சூழ்ச்சிருக்கும் போல தெரியுதுங்க. ஒரு 4 பாண்டியன் என்ன கூப்பிட்டுருக்காருன்னா எனக்கு செஞ்ச வேலைப்படி அதனால கூப்பிட்டுக்கிறாங்க. நான் போய் வருகிறேன் மன்னா. சுவாமி மன்னா, நீங்க போக வேணாம் என்னுடைய மன்னா. இந்த பொற்கொடியார் வார்த்தை கேளுங்க. நீங்க ஏக வேண்டாம் மன்னா. இந்த இளங்கொடியார் வார்த்தை கேளுங்க மன்னா. இது எதுவோ எனக்கு தப்பா படுதுங்க. அப்படி இருக்கும்போது என் கூடயே இருக்கு மன்னா. நீங்க போகாதீங்க மன்னா. மன்னா சண்டைக்கு போறேன்னா சச்சலுக்கு போறேன்னா எதுக்கு போறேன்? பாண்டிய மன்னனாகப்பட்டவர் நான் செய்த வேலைக்காக மரியாதை கொடுத்து போனது கூப்பிடுறாரு. ஒரு தப்பா? அதனால அங்கதான் சண்டைக்கா போறேன். நானு பாண்டிய மன்னத்துல போனது போகிறேன். அப்படியா? போய் வருகிறேன். நம்ம குடும்ப கஷ்டம் நினைச்சு பாரு. நான் போன்னு சொன்னாலும் நீங்க போகதான் போறீங்க. நீங்க நான் போக கூடாதுன்னு சொன்னாலும் நீங்க போகதான் போறீங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது சரி போ மன்னா. ஐயோ மன்னா மன்னா, ஏதோ பேசிக் கொண்டிருக்கும் போது வாய் வார்த்தை வாயில் இருக்கும் போது ஏதோ வாய் தவறி சொல்லிவிட்டேன் மன்னா. மன்னித்து விடுங்கள் மன்னா. கண்ணே, அஞ்சி கலங்க வேண்டாம். உன் கருணாகப்பட்டவன் நான் எங்க போறேன்? பாண்டிய மன்னனிடத்துல நான் செய்த வேலைக்கு போனஸ் தான் கொடுக்கறேன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, நான் சண்டைக்கா போறேன். அஞ்சி கலங்காம இரு. இதோ நமக்காக குழந்தை பிறந்து இன்றோட 7 நாள் ஆகுது. முன்ன பிறந்தவன் அரசு கொண்டு ராமன், கடைசியா பிறந்தவன் நமக்கு மகன் யாரு? களத்தூர் சேமன். அப்படி இருந்தாலும் நம்ம மகனை பார்த்து கொண்டு பார்த்து பத்திரமாயிரு. சரி, நான் போய் பாண்டி மனை சந்தி விட்டு உடனடியாக வந்து வீரன் பார்த்து பத்திரமாக போயிட்டு வாங்க மன்னா. போய் வருகிறேன். போயிட்டு வாங்க. ஆகட்டும். இப்பொழுது அந்த பாண்டிய மன்னன் கூப்பிட்டுருக்கிறாரு. அதனால நாம ஒரு இடத்துல சென்று போய் பார்க்கணும்ல. சலுகை வாங்க வேண்டும். நாம செய்த வேலை எப்படி? வேலை பயங்கரமான வேலை. இப்படி காட்டுற வேட்டையாடுறது கத்தியில. அப்படியா? பாடி மகாராஜா,
எங்கடா வந்து விட்டானா கருத்தாவளையே? ஏங்க நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அனைத்து ரெடியா? அண்ணே அனைத்து ரெடி. ரைட் ஓகே. சரி அழைத்து வா. யாத்து நிக்கடா. ஏய் கத்தாவளையா மகாராஜா. டேய் என்னடா ஆசே சொல்லுங்க. வந்தாச்சு மண்ண எடுத்து வந்து விட்டோம். வந்துட்டோம். போய் மலர் பார்ப்போமா? பார்க்கலாமே. ஐயா பாண்டி பண்ணா கருத்தாவளையா? ஆகட்டும். ஏதோ என் மேல் கோபப்பட்டு வராமல் இருந்து விட வேண்டும் கவலையாக இருந்தேன். நீங்க என்னையா கோவம்? வந்து விட்டாயா? சரி அமருங்கள், தாங்களுக்கு ஒரு சமாதானம் அளித்திருக்கின்றேன். அதோ பாருங்கள், ஒரு தாங்களுக்கு தனியா சமாதானம். ஒரு மன்னன் முன்னாடி நம்ம நேகரா. ஒரு மந்திரி அமரக்கூடாது இல்லவா? நான் ஒரு சிப்பாயி உங்ககிட்ட வாங்கிட்டுங்கிற பையன் நானு. நான் சொல்றேன்ல உட்காரு. ஐயா வேண்டாம் சாமி. இன்று ஏனோ உன்னிடம் சற்று நேரம் பேச வேண்டும் என்று ஆசையா இருக்குது. அதனால கொஞ்ச நேரம் உட்காரு, ஆசையா பேசலாம். ஆகுது உட்காரு. ஐயா நீங்க அமர்ன்னு சொல்றீங்க, கூத்து பாக்குறீங்க, வீட்டுக்கு ஒரு சேகரனாவது தும்புறாரு. வேண்டாம் சாமி. அதெல்லாம் ஒரு சைனமா அமருங்கள். அவர் தும்பலுக்கு யாராவது அது எதுக்கும் உதவாது. ஒரு மன்னன் முன்னாடி ஒரு சிப்பாய் மந்திரிக்கு உட்கார்றது தப்பு. அப்படியே நான் எழுந்து நிற்கிறேன், தாங்கள் உட்காருங்கள். ஐயா நீ கைக்கு அப்புறம் நான் சொல்ல வார்த்தை கேட்க மாட்டேங்கிற. அமர்லாம் உட்காரு. உட்காரு. வேணாலும் பேசலாம். ஆசையா ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் அது ஒரு அரசு வார்த்தைக்கு மரியாதை இல்ல பாரு. அமர்தான் ஆகணுமா? உட்காரு. வேண்டாம் சாமி. நான் என்னையும் உன் காலுக்கு கீழே நான் இப்படியே இருக்கிறேன். கருத்தாவளையா? என் வார்த்தை கேட்பே கேட்க மாட்டியா? நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். நான் உட்காரு. அப்படியா? ஓ யா மகாராஜா. உனக்கு என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு நானு சமாதானம் போட்டுருக்கிறேன். உட்காருங்க எப்படி சொல்லி பார்க்கலாம். ஐயா அந்த மந்திரி கூட உட்காரட்டும். இல்ல நீதான் உட்காரு. நீதான் எனக்கு உட்காரு. பைல்ஸ் ப்ராப்ளம் உட்கார முடியாது. அப்படியா? அமருங்கள். ஆகட்டும். உட்காரு, கொஞ்ச நேரம் பேசலாம். அப்படியே ஆகணும்னு சொல்றீங்களா? ஆமா. சரி நீங்க அங்க அமரலாம், இங்க அமர்ந்துக்கிறேன். இல்ல தாங்கள் தான் அங்க அமர வேண்டும். எங்க சூத்து அதுல உட்காராது. அப்படியா? சாமி அமருங்கள். நீங்க அந்த பக்கம் உட்கார்ந்தா இந்த பக்கம் நான் மன்னன் இங்கதான் உட்கார வேண்டும், தாங்கள் அங்கதான் உட்கார வேண்டும். அதான் நானும் சொல்லுகிறேன். மன்னன் சமாதானமாக அமர வேண்டும். நான் நின்று கொண்டே இருக்கிறேன். இல்ல சரி, ஏதோ உனக்கு மனஸ்தாபம் இருக்குது அப்படின்னா நான் எழுந்து நானும் நின்று கொள்கிறேன். சாமி உங்களுக்கு என்னைக்கு நான் கட்பட்டு போறவன் நானு. உட்காருப்பா. அமர்கிறேன். அட நமக்குள்ள என்ன உட்காருப்பா. உட்காரு பேசலாம். பேசலாம். உட்காரு. அமருங்க. உட்காரு 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 உட்காருங்க. உட்காரு உட்காரு நீங்க உட்காருங்க. காலு கீழே உட்காரணும் நம்பவே கூடாது. ரெடியா? ஐயா இப்பொழுது உங்க வாலி உட்காருங்க. உட்காருங்க. வரவங்க தான் பேசிட்டே வராங்க. யாராவது உட்காருப்பா. இருக்கிறதே அதுதான் இருக்குது. யாரும் வரைக்கும் பண்ண அர்த்தம் வச்சாங்க. இப்பொழுது உங்க வார்த்தையை நான் கட்பட்டு இப்ப சிம்மாசனத்தில் அமர்கிறேன். சாமி ஆகட்டும். ஓகே. ஐயோ தெய்வமே, பாண்டியனா மன்னா என்னடா பாவம் செய்து சண்டாளா என்ன பொய்கூலி வெட்டி அந்த பொய்கூலி கொடுத்த ஆயத்தை போட்டு என்ன மடிக்கு நிறுத்தி விட்டாய பாண்டியா. ஆனா மடகட்ட பாண்டியா, நான் ஒரு என்னடா பாவம் செய்தேன். நீ என்ன பாவம் செஞ்சியா? நீ எந்த பாவம் செய்யறா? உன் உயிர் போறது காரணம் யார் தெரியுமா? கொண்டாடி தாண்டா. என் மனைவியா? ஆமா. என் மனைவி யாருக்கு துரோகம் நினைக்க மாட்டாளே. அப்ப என்ன செய்தா? நீ என்கிட்ட கூலி வேலை செஞ்சவன். உனக்கு அதுக்கு அப்பேற்பட்ட பொண்டாட்டி அவளை அழகழிக்கிறது எதுக்கு? ஏண்டா என்கிட்ட சேவை வேலை செஞ்சவன் நீ. உனக்கு எதுக்குடா? உன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட்டேன், உன்னை கொண்டாதான் பொண்டாட்டி அடிக்கணும்னு நினைச்சு உன்னை கொல்றேன். மடகட்டா பாண்டியா, ஓ புத்தி எங்கடா போவோம்? என் மனைவி மேல ஆசை வைத்து என்ன கொல்ல நினைக்கிறீங்க? ஆமாடா. மடகட்ட பாண்டியா, என் உயிர் கோல் உறவுதான் இருக்குது. ஒரு இடத்துல உணவு சொல்லிக்கிறேன் கேளு.
பாண்டியா சொல்றா. பொய்கொலி வெட்டி என்ன கொல்ல நினைச்சு விட்டாய். என் உயிர் வருவதும் போதுமா இருக்குது. என் உயிர் போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேளு. சொல்றா. அட கேளு கேளு பாண்டியா. இந்த கண்டான பொய்கொலியில எனக்கு பாண்டியா. எண்ணி குழந்தைகளா 7 எழுத்து குழந்தை. எண்ணி குழந்தைகளா 7 எழுத்து குழந்தை. உன் தன்மாரி எண்ணி பாப்பான் என் மகன் சாம. பாண்டியா சொல்றது நல்லா கேள். முன்ன பிறந்த பையன் முட்டாளு பையன் கடைசியா பிறந்தான். எண்ணி குழந்தை 7 எழுத்து குழந்தை. பாண்டியா எண்ணி குழந்தை 7 எழுத்து குழந்தை. உன் தென்மதுரை எட்டி பாப்பா என் மகன் சேமண்டா. ஐயோ சாமி என்னடா ஆச்சரியமா இருக்குது. கருத்தாவளை சாகும்போது முன்ன பிறந்த வருஷ கொண்டாம முட்டாளு பையன் கோட்டை சொத்த தம்பா சொன்ன வேலை கேப்பான். என் மவன் 7 நாளுக்கு குழந்தை. என்ன குழந்தை கள்ளதூர் சாமி பள்ளி எடுப்பான், கருவறுப்பான், பாண்டிய மன்னனுடைய கோட்டையை அழிப்பான் அப்படின்னு சாபம் கொடுத்து சாவறான். இவன் சாபம் நம்ம என்ன பண்ணும் சாமி? அவளை இங்க எப்படி வரவழைக்கிறது? இதுக்கு ஒரு யோசனைடா. எப்படி இங்க இருந்து போறோம் என்ன பொம்மை கல்யாணம் கிட்ட ராஜசபை போன உன் புருஷன் உன்னை கூட்டி வர சொன்னாருன்னு கூப்பிடுங்க. கூட்டி வரணும். அவ வர மறுத்தா அவளை எப்படி இங்க வரவழைக்கிறது? எப்படி அவன் அணிந்து வந்தானே அங்க வஸ்திரம் அதையும் அவன் கையில இருக்கக்கூடிய கனியாலே வாதத்தை காட்டினா நிச்சயமா நம்மளுக்கு புருஷன் தான் சொல்லி தெரிஞ்சு அவன் வருவா. அவளை முன்ன கூட்டிட்டு வாங்கடா. அவளை பேசுகிறேன் இன்னைக்கு. அரண்மனைக்கு போனோம். கனவு கூட்டி வர சொன்னாருமா. அப்படியா? கணவர் அழைத்தாரா? கண்டிப்பா. யார் நீங்க? ஏமா நான் அரசவையிலிருந்து வந்திருக்கிறேன்மா. அரசவையிலிருந்து வந்திருக்கீங்களா? ஆமா செவ்வாய் வந்திருக்கிறேன். சொல்றீங்களே முதல்ல வெளியே வரேன், அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன். வெளியே வாங்க. அம்மா கணவர் அழைத்தாருன்னு சொல்லி நீங்க யாரு என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது உங்களை நம்பி எப்படி நான் வர்றது? என்னமா அப்படி நம்பி கணவர் கூப்பிட்டாருன்னு சொல்றீங்களே அதுக்கு என்ன ஆதாரம்? இங்க பாருமா உங்க வீட்டுக்காரோட கல்யாணி மோதிரம் இருக்குது. என் மன்னவருடைய கல்யாணி மோதிரம். கல்யாணி மோதிரமா? ஆமா உண்மைதான். ஆமா அங்க வஸ்திரமா இருக்குது பாத்துக்க. அவர் தான் கொடுத்து. ஆமா அவர் கொடுத்தோடதான். அப்படியா? ஆமாங்க. இது என்னுடைய கல்யாணி மோதிரம். ஆமா உண்மைதான். என் மன்னவர் அழைத்தாரா? சென்று பார்க்கலாமா? போகலாம். ஐயா கூட்டு வந்து. ஐயா நான் தான் பொம்மை கல்யாணி. என்னுடைய மன்னவர் எங்கே? தாங்கள் பெயர் பொம்மை கல்யாணி? ஆமா. கணவனா? ஆமா. உன் கணவனா? எங்கே அவர்? இங்க வந்தானா? ஆமா. என்னுடைய மன்னவர் எங்கே? இங்கதான் வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு. மகாராஜா பைத்தியமா இருக்குமா? அதுதானே தெரியல. மலை கல்லு மாதிரி உட்கார்ந்துக்கிறேன்னு தெரியாம கேக்குறா புருஷங்கன்னு. அவருக்கு நான் பைத்தியாரப்பட்டீங்க. நம்மளுக்கு தெரியல. வார்த்தை பேசக்கூடாதுங்கிட்ட. பூசுங்கிற வார்த்தை எனக்கு பிடிக்காது. நானும் முன்ன கொஞ்சம் பிடிக்காத வார்த்தையா தான். நான் பேசவே மாட்டேங்க. ஆமா. இங்க பாருங்க, விளையாடாதீங்க. என் மன்னவர் எங்கன்னு சொல்லுங்க. அவங்க எங்க வீட்டுக்கு அழைத்து போறேன் நானு. கணவனை பார்க்க வேண்டுமா? மழை பருவம் போல் அமர்ந்திருக்கிறேன். என்ன பார்த்தா கனவு மாதிரி தெரியலையா? நான் தான் புருஷன். என்ன தெரியல? நீங்க என்னுடைய கணவரா? ஆமா. என்ன சொல்றீங்க? என்ன தெரியலையா?
ஐயா விளையாட நிச்சயமா சொல்கிறேன், நான் தான் உன் புருஷன். அப்படியா ஐயா? இதுக்கு மேலயா? ஆமா. என்னுடைய மன்னவர் பெயரோ கருத்தாவளையன். அவர்தான் என்னுடைய மன்னவர். 10 பேர் தானே அறியே, 10 பந்தல் அறியே. என்னை தொட்டு தாலி கட்டின என் புருஷன் அவருதான். நீங்க எப்படி ஏன் புருஷன் ஆக முடியும்? தாலி கட்டிக்கலாம், இன்னிலிருந்து எனக்கு தான் நீ பொண்டாட்டி. அப்படி என்றால் என்னுடைய மன்னவர் எங்கே? கணவனா? ஆமா. நான் தான் மலை பருவம் போல உட்காந்துக்கிறேன்னு சொல்றேன். அப்புறம் புருஷங்கன்னு கேட்டா இப்படி நான் தான் புருஷன் தெரியல. உங்களுடைய காலை பிடித்து கேட்கிறேன், என் மன்னவர் எங்கன்னு சொல்லுங்க. ஏன் உன் புருஷன் கண்டா என்ன செய்வான்? என்ன செய்வான்? என்னது? உன் புருஷன் கேட்டா என்னடி செய்வான்? அப்படியா? என் புருஷன் கேட்டா என்ன செய்வான்? என்ன செய்வான்? இங்க பாரு, நீ வந்து நீதான் என் புருஷன் சொன்னது மட்டும் என் மன்னவர் காதுல கேட்டா உன்னை கண்டந்துடமா வெட்டி ஆகாயத்துல ஒட்டி பறக்கக்கூடிய காக்கைக்கு விருந்தாக்கி விடுவார் ஜாக்கிரதை. ஆமா. அப்படியா? ஆமா. அப்படின்னா உன் புருஷனை பாக்கணுமா? எங்க செத்து கிடக்குறான் பாரு. சபையாரே, இதே விதமாக பாண்டி மன்னரின் சூழ்ச்சியால் கர்த்தாவளியாகப்பட்டவர் மாண்டு மடிச்சிட்டாரு. காசுட்டா கர்மம் தொலையும், பணமிட்டா பாவ மோசங்கள் விலகும். உங்க கையில இருக்கிறது 5 or 10 போட்டு வந்து கர்த்தாவளியை தொட்டுக்கு போட்டு போக. நல்லதே நடக்கல. ஓடியாங்க சாமி. அப்படியே நீங்க போய் தலை கொடுங்க தப்பு கோட. ஐயோ மண்ண நீங்க தலைமுறைங்க வெளியே வந்த
நீங்க போன இடம் தங்கமட பூபடத்து. ஐயோ ஐயோ சாமி. ஐயோ பண்ணா என்ன அநியாயமா இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே நாதா. ஐயோ கல்யாணம் பண்ணி நாள் முதலா எங்க அப்பா அம்மாவே வேணான்னு சொல்லி உங்களை நம்பி வந்தனே. ஐயோ மண்ணா என்ன இப்படி தன்னந்தனியே தவிக்க விட்டு போயிட்டீங்களே நாதா. ஆண்டாண்டு அழுதாலும் மாண்டவன் உயிர் பெற போறதில்ல. கண்டிப்பா உன் புருஷன் சாவுக்கு யாரு காரணம் தெரியுமா? உன் புருஷன் சாவுக்கு காரணம் நீதான். என்னுடைய மன்னவருக்கு சாவுக்கு காரணம் நீதான். நான் காரணமா? உன் அழகு தான் காரணம். என்னுடைய அழகு காரணமா? உன்மேல் ஆசைப்பட்டேன், உன் கணவனை கொண்டேன், உன் அடிய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் நான். என்னுடைய எதுக்கு நீ அழுவுற? அப்படின்னா இனிமே நீ என்னது அழுவுற? என் புருஷன் கொண்டது நீங்களா? நான் தான் கொண்டேன். நீங்க கொண்டீங்களா? பாரு, எதுக்கு நீ அழுவுற? இனிமே அழுக வேண்டாம். உனக்கு என்ன வேணும்? நான் தலைநகரம் தாரேன். பாரு, நாடு தாரேன், நகரம் தாரேன், பொண்ணு தாரேன், பொருள் தாரேன், என் பூசக்கர கொடை தாரேன். நீ கவலைப்படாதா? இன்னிலிருந்து நான் தான் புருஷன், நீ தான் பொண்டாட்டி. வா போலாம், புறப்படு, வா போலாம். நிறுத்துங்க. வா போலாம், நேராவது. என்னுடைய மன்னவருக்கு பதிலாக நாடு நகரம் தருகிறா. ஆமா, மன்னம்ம நாடு தந்த நகரம் தந்த என்னுடைய மன்னன். நீங்க நாடு தந்தா நகரம் தந்தா என் நாயகரை போல வருமா? பொண்ணு தந்தா பொருள் தந்தா, பொண்ணு தந்தா பொருள் தந்தா என் புண்ணிகர் போல இருக்குமா? நீங்க சொத்து தந்தா சுகமும் தந்தா என் கொண்டவட போல இருக்குமா? ஒருத்தன் செத்து போயிட்டான். இனிமே என்ன மீறி நீ ஒண்ணும் செய்ய முடியாது. என்ன சொல்ற? ஆட்சி எனக்கறியா முடியாதா? அது உன்னோட ஆசைக்கு நான் எனக்கு முடியும். ஆமா, உன்னோட ஆசைக்கு ஒரு காலம் எனக்கவே முடியாது. முடியாதா? யாருங்க எப்ப வேணா நம்ம அள்ளி குடிச்சுக்கலாம். அதனால இவளு குடிச்சு போடுறா சரியில்லை, போடுறா சரியில்லை. அரசு கொண்ட அவனுக்கு சோத்த போட்டான். அவன் சோத்து நிறுத்தினான். ஒரு 10 வயசு பையன் அவன் சொன்னானே, மூத்த பையன் முட்டாள பையன் போத்து சோட்ட திம்பா வேலை செய்வானு. சாகும்போது கருத்தவனை சாகு வச்சான். இளைய மகன் 7 நடந்த குழந்தை, என்ன குழந்தை பலி வாங்குவான், கருவறுப்பான், பாண்டியனுடைய பட்டாளத்தை அழிப்பான் அப்படி சொல்லிச்சுல.
நம்ம ஏன் அவள் நாளைக்கு ஒண்ணும் இப்ப சாமனுக்கும் எனக்கும் ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகத்துல எப்படி இருக்குதோ அது பிரகாரம் தான் நடக்கும். எப்படிப்பா ஜாதகத்துல நடக்குதா அது மாதிரி நடக்கும். அதனால டேய் இப்ப சாமனுக்கும் பாண்டியனுக்கும் ஜாதகம் பார்ப்போம். போடு கேளுங்க தம்பியாரே, இதோட பாண்டிய மன்னனாகப்பட்டவர் சேமனுக்கும் பாண்டியனுக்கும் ஜாதகம் பார்க்கும் அதே சமயத்தில் இப்பொழுது சேமன் சபைக்கு ஒரு விதை காண்க.